ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்கு. எதை செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. நோ நோ, நீ தான் செலக்ட் பண்ணு. This one? Good choice. Excellent choice. ஆமாமா, அசோகோட கல்யாணத்துக்கு அசத்தலான பரிசா கொடுக்கலாம்னு அப்ப நினைச்சிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே மட்டுப்படல. இப்ப நீ ஆசைப்பட்ட இந்த மாடலைய 5 ஸ்டார் ஹோட்டல கட்டி அசோகோட கல்யாண பரிசா கொடுத்துறேன். என்னடா கண்ணு? ஆமாங்க, அவன் ஆடி போயிடுவான்ல. கரெக்ட். அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிடுற. இந்த நிமிஷமே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல். அத சொல்றியா? என்ன விஷயம்ப்பா? அது ஒண்ணு இல்ல கண்ணு, கட்டுறது பிளான் ரெடி, பணமும் ரெடி. ஆனா அப்புறம் என்னப்பா ப்ராப்ளம்? அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு நிலம் தான் ப்ராப்ளம். நம்ம ஒரு இடம் பார்த்து ஓகே பண்ணி வச்சோம். ஆனா அது ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நிலத்துக்கு என்னப்பா பண்ண போறீங்க? அதுக்கு தேவையான இடம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கு. ஆனா அது கிடைக்குமா தான் சந்தேகமா இருக்கு. யார் இந்த ஆளு? அது வந்து அத உடுப்பா, நம்ம வேற ஒரு இடம் பார்த்துப்போம். யார் அந்த ஆளு சொல்லுங்கப்பா. அத உடுப்பா. அண்ணாமலை, உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை. அண்ணாமலையா? ஆமாப்பா, அவனுக்கு சொந்தமா பெரிய நிலம் இருக்க. நிலம் பெருசா இருந்து என்ன புரோசனம்? அதை கொடுக்கறதுக்கு மனசும் பெருசா இருக்கணும். அப்பா, நான் கேட்டா அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிலத்தை பத்தின கவலை நீங்க விடுங்க. மாமா, இது சரியா வருமா? கூட்டி கழிச்சு பேரு கணக்கு சரியா வரும். பின்னிட்டீங்க. என்னடா அப்பல இருந்து பாக்குற, கண் கொட்டாம நிலத்தையே பாத்துட்டு இருக்க, என்ன புதுசா பாக்குற மாதிரி? ஒண்ணு இல்லடா, இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாக்கிறேன். அசிங்கமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். என் வீடு, என் மாட்டுக்கூட்ட அழகே போயிடும். எத்தனை பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா, இங்க ஹோட்டல் கட்டணும், அந்த மாதிரி பில்டிங் கட்டணும் சொல்லி. எல்லாரையும் அப்படியே விரட்டி விட்ட. ஆமா, இது நீ ஏன் கேக்குற? அதுவா? ஒண்ணு இல்லடா, சும்மா எத்தனை வருஷமா நான் வந்து பாக்குறேன். ஏதோ மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ற. என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல அண்ணாமலை, எனக்காக எங்க அப்பா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு பிளான் பண்றாரு. அதுக்காக எத்தனை இடம் பார்த்திருக்காரு, ஒன்னும் சரிப்பட்டு வரல. இந்த இடம் சரியா இருக்குன்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு. அதான் கேட்கலாம்னு வந்தேன். விடுதல் கட்டுறியா? இந்த இடத்துலயா? உன் பேர்லயா? கட்டிக்கோ. கட்டுடா, டேய் கட்டுடா. இது சந்தோஷமான விஷயம். எனக்கு என்னடா, அந்த வீடு, இந்த மாட்டுக்கோட்டை, இந்த இடத்தை விட்டு அந்த இடம் காலிதானே இருக்கு. நீ கட்டிக்கோ. என்ன இருந்தாலும் உங்க அப்பா நல்ல புத்திசாலிடா, நல்லா கணக்கு பாக்குறாரு. புள்ளை பிறகு ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு வியாபாரம். இங்கிலீஷ்ல என்னது? பிசினஸ். பிசினஸ் பண்ணி கொடுக்கணும் திட்டம் போட்டிருக்காரு. நீ கட்டு, நாளைக்கே கட்டு. சரிதான்ப்பா, ஆனா இந்த இடத்தை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. இப்ப கூட அதான் சொல்றேன். சும்மா எவனாவது இந்த இடத்தை கேட்கறது இருக்கட்டும், பார்த்தா கூட கண்ணை நோண்டிடுவேன். நீ யாருடா? என் நண்பன்டா, என் தம்பிடா. நீ உனக்கு இல்லாத இடமா? கட்டிக்கோ. பாரு, அந்த பில்டிங்கோட இன்னும் பெரிய பில்டிங் கட்டி உன் பேரை வச்சுட்டு ஹோட்டல் அசோக்னு. வா, இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம். வா அம்மா. அம்மா, என்னப்பா? அம்மா, அசோக் விஷயம் சொன்னா அதை கேட்டு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷம் அப்படியே குதிக்கணும் போல இருக்கு. நீ நம்ம மீன் குழம்பு வச்சுக்கிட்டு என்னப்பா விஷயத்தை சொன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேன். திரு ஏழுமலை திருமதி சிவகாமி அம்மாவின் மூத்த மகனான அண்ணாமலையின் இடத்தில் திரு கங்காதர் திருமதி லட்சுமி அம்மாவின் மகனான அசோக் அவர்கள் ஒரு மாபெரும் ஹோட்டலை கட்ட போகிறார். அசோக் ஹோட்டல் கட்ட போகுதா? நிஜமா வாண்ணா? நம்ம இடத்துலயா? அம்மா, நீ இனிமே சமைக்கவே வேணாம், அண்ணா ஹோட்டல்ல சாப்பிட்டு. ஆமாப்பா. பாத்தீங்களா, ரெண்டு பேரும் கட்சி மாறிட்டீங்களே. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அடுத்த விஷயம் பேசி முடிச்சுட்டா. அடுத்த விஷயமா? என்னடா? என்னடா அது? அதான் பண விஷயம். பணமா? என்ன பணம்? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி சொல்லுதுன்னு எனக்கும் புரியலடா. இந்த நிலத்துக்கு பணம் எவ்வளவு வேணாலும் நீ வாங்கிக்க. எனக்கு பணம் கொடுக்க போறியா? என் நிலத்தை நீ வந்து விலை கேட்கறியா? என்னடா பேசுற? அது இல்லடா, நட்பு வேற, பிசினஸ் வேற. இது வியாபாரம். என்ன வியாபாரம்? எவ்வளவு பெரிய வியாபாரம்? அர்ச்சனை 30 கிலோ. என்ன நீ பேசிக்கிட்டு போத கைய உங்குற? இன்னும் சின்ன பிள்ளைன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? என்னமா நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு? இவன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. இவன் என்ன சொல்ல தெரியுமா? என்னப்பா சொன்ன? அந்த இடத்துக்கு பணம் கொடுக்க போறானா? யாரு? இவன் தான். அது நம்ம வாங்கணுமா? சரியாமா? கேட்ட பேரு பிசினஸ் வியாபாரம் சொல்றான். என்ன 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 பேசாம இருக்கிறது?
சும்மா இரு. ஆமா இவருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இதுல எடுத்து சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எனக்கு அண்ணாமலையும் புள்ளதான், நீ எனக்கு புள்ளதான். நீ ஓட்டல் கட்ட போறியே, அது யார் இடம்? நம்ம இடப்பா. நம்ம இடத்த நம்மளே விலை கொடுத்து வாங்கணுங்கிறியா? அதனாலதான் அண்ணாமலைக்கு கோபம் வந்திருக்கு. சரிதானேம்மா? ஆமா. அது இல்லம்மா நான் இந்த பாரு, இனிமே பணத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் பாரு. ஏய், இங்க நீ பாரு, அம்மா சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பேசிக்கிட்டு? அம்மா மீன் குழம்பு ரெடியா? அம்மா எல்லாம் ரெடியா ஆமா. இருக்கு, வாங்க. வாடா. இப்ப பணத்தை போய் பேசுறேன், பணத்தை. போதும் போதும் போதும். என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க? சந்தோஷம். சந்தோஷத்துல பசி அடங்கி போச்சு. அப்படி என்ன சந்தோஷம்? ஆமாமா, மாமா வாங்க நினைச்ச இடம் ஒரு பைசா செலவு இல்லாம கிடைச்சிருச்சு. அதான் மனசு நிறைஞ்சிச்சு, பசி பறந்து போயிடுச்சு. அசோக், நீ நினைச்சதை முடிச்சுடா. யூ ஆர் ரியலி a great businessman. No dad. I'm not great. அண்ணாமலை is a great man. நீங்க அவனை பத்தி எவ்வளவு தப்பா பேசிருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. உங்ககிட்ட பழகுற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் விட அவன் எவ்வளவோ உயர்ந்தவன் நிரூபிச்சுட்டான். எஸ், லைஃப்ல முதல் தடவை என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. அண்ணாமலை நமக்கு காட்டின அன்பை விட நாம 2 மடங்கா அன்பு அவனுக்கு காட்டணும். அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நிலம் அண்ணாமலைக்கு சொன்னோம், ஹோட்டல் நமக்கு சொன்னோம். கிடைக்கிற லாபத்துல அண்ணாமலைக்கு பாதி, நமக்கு பாதி, 50-50. யூ ஆர் கரெக்ட். என் கணக்குப்படி இந்த பிசினஸ் ஓகே. நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறேன். தேங்க்யூ டாட். அண்ணாமலை, சின்னதா ஒரு கையெழுத்து போடு. ஐயா, என்னங்க இது? என்னையா இந்த அண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னதுதான். உடனே கடைக்கால எடுத்து வச்சு ஹோட்டல் கட்ட ஆரம்பிங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இந்த கையெழுத்து எனக்காக இல்ல, அரசாங்கத்துக்காகப்பா. அதாவது இந்த எம்எம்டிஏ, கார்பரேஷன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு பாரு. இதெல்லாம் இல்லைன்னா அரசாங்கத்துல ஹோட்டல் கட்ட பர்மிஷன் தர மாட்டாங்க. கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். அண்ணாமலை, மாமா சொல்ற கணக்கு புரியுதா? எனக்கு இந்த கணக்கெல்லாம் புரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் இந்த செவுத்துல கோடு போடுறது, நோட் புக்ல கோடு போடுறது, பால் கணக்குங்க. அண்ணாமலை, தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேற பாரு. இந்த அரசாங்கத்துல வாய் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பில்லப்பா. இந்த வெத்து பேப்பருக்கு இருக்கிற மரியாதை மனுஷன் கிடையாது. அதனாலதான் சொல்ற ஒரு கையெழுத்து போடு. ஓ, நீதான் கை நாட்டுல. அசோக் வரல? அசோக் எஸ், டோன்ட் பீ தி மினிஸ்டர். மினிஸ்டர் பார்க்க போயிருக்கான்னு சொல்றான். என்னங்க எதுவுமே எழுதாம வெத்து பத்திரத்துல ஏடா, வரும்போதே சொல்லல டைப் பண்ணி எடுத்துட்டு இல்ல, அசோக் தான் கை நாட்டு வாங்கிட்டு வாங்க. என்ன பெரிய அசோக் சொன்னா? அவன் ஒரு பெரிய மனுஷன். இப்ப யாரும் அவமானப்படுறது? நீ கேட்டது கரெக்ட் கண்ணு. வெத்து பேப்பர்ல கையெழுத்து எப்படா போடுவாங்க? டைப் பண்ணி எடுத்துரும். ஐயா, என்னங்க இது? அசோக் சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்னம்மா? அசோக் பேர்ல தானே ஹோட்டல் கட்டுறீங்க? ஹோட்டல் பேரு அசோக் இன்டர்நேஷனல் தானே? அப்படியா? ப்ளீஸ் கம். அசோக், என்னடா எவ்வளவு லேட்டு? ஹோட்டல் ஓன் உடம்பு வேண்டிக்க புள்ளியா கிட்ட போயிருந்த. இந்த புடி. பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் அசோக். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் பிக் டீ கடை growth. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் பஞ்ச் டீ ஸ்டால். தேங்க்யூ. என்னன்னு அம்மா அண்ணி தங்கச்சி யாருமே வரலையா? அவங்க எல்லாம் குலதெய்வத்துக்கு கூழ் ஊத்த ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்துடுறாங்க. மினிஸ்டர் வரலையே? வந்துடுவார். வந்து உடனே அவங்க கூட போட்டோ எடுக்க. வாங்க வாங்க. ஏன்டா சர்க்குணம், சிவபூஜையில கரடி போன மாதிரி மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. அந்த பால்கார பையன் மாவன்ட்ட பேசிட்டு இருக்கானே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? கரடியை கட் பண்ணிடுறேன், பூஜையை ஆரம்பிக்க. சொல்லாத செய். பஜ்ஜு, பாத்தியா விளக்கெல்லாம் எப்படி தொங்குது? எக்ஸ்ட்ராordinary, something superb, marvelous, lot of colors. அப்படின்னா பொண்ணுங்க எல்லாம் கவுன் போட்டுட்டு நிக்குது. நான் போய் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வளாசிட்டு வந்துடுறேன். ஐயோ, பாத்துங்க பாத்துங்க. என்ன அண்ணாமலை, உன் நண்பனோட ஹோட்டல் திறப்பழம் அதுவுமா எவனோ தண்ணி சிந்திருக்கா, வழுக்கிருச்சு. என்னங்க செய்யணும்? துடைக்கணும். நான் தொடக்கிறேன். குட் குட். வணக்கம் வணக்கம். வாங்க.
உதவி இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல கட்டி இருக்கவே முடியாது. எப்படி இருக்கு ஹோட்டல்? ஹோட்டல் நல்லா தான் இருக்கு. ஆனா வெள்ளை பேப்பர்ல கருப்பு புள்ளி வச்ச மாதிரி பக்கத்துல ஒரு அசிங்கல்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? அழகான ஹோட்டல் பக்கத்துல மாட்டு தொழுவம் இருக்க. சீக்கிரம் காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. வணக்கம் கங்காதர். மினிஸ்டர் சொல்ல சரியா போச்சு. ஹோட்டலுக்கு இடம் வாங்கும் போது பக்கத்து வீட்டையும் சேர்த்து வாங்கி போட்டுற வேண்டியதானே. பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சார், மினிஸ்டர் என்ன ஃபீல் பண்றாருன்னா அந்த இடத்தை காலி பண்றது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல சார். ஆனா அவர் ஸ்ட்ரைட்டா இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாரு. நீங்க ட்ரை பண்ணுங்க சார், மினிஸ்டர் பாத்துக்குவாரு. ஏங்க என்ன மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அந்த இடத்த பத்தி. நீ என்ன நினைக்கிற? அப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நான் அண்ணாமலை கிட்ட பேசுறேன். அட என்னப்பா ஐநா சபையில பேச போற? அண்ணாமலை விட இடிக்க வேண்டியதானே? அப்பா, அந்த வீடு அவனுக்கு ஒரு கோயில் மாதிரி. அண்ணாமலை, 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 நீ இங்க துடைக்கிற, அவனுங்க உன்னை முழுசா துடைக்க பாக்குறானுங்க. அசோக் அவங்க அப்புறம் உன் வீட்டை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க. என் வீட்டை எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையா? 1 minute please. அண்ணாமலை, இதெல்லாம் நம்ம அப்புறம் நிதானமா பேசிக்கலாம். என்ன நிதானமா பேசுறது? இப்பவே சொல்லு. அண்ணாமலை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் வீட்டை எடுக்க போறியா நீ? டேய், நான் உனக்கு ஒரு அழகான பங்களா கட்டி தரேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு, நாளைக்கே குழந்தை குட்டிங்க ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற வீடு வசதியா இருக்காது இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு அதை பத்தி கவலைப்பட வேண்டியது தான். இதை பாரு அசோக், என் வீட்டை எடுக்கிறத பத்தி யாராவது பேசினாலும் என்னால தாண்டிக்க முடியாது. உன்னால தாங்கிக்க முடியாதா முக்கியமா? நான் சொல்றதுக்கு ஒண்ணு ரெண்டு இல்ல, 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஹோட்டல் கட்டி இருக்கேன். இவ்வளவு பெரிய ஹோட்டல் பக்கத்துல உன் மக்கி போன குடிசையும் நாட்டு குட்டையும் இருந்தா எப்பவும் தொழில் நடக்கும். என்னமா பாக்குறது? தராதரம் வேணா மாட்டு சாணி நாத்தத்தையும் உன் வீட்டு சாக்கிற நாத்தத்தையும் தாண்டி ஒருத்தன் எப்படி இங்க வந்து தங்குவான்? என் பிசினஸ் என்ன வருது? ஹோட்டல் முதல்ல என்ன வருது? அசோக், அப்பா பேச வேண்டாம் சொல்லு. அவர்கிட்ட என்ன பேசுறது? என்கிட்ட பேசுற சுண்ட தம்பரா பால்கார பையன் முடிவா சொல்றேன் கேட்டுக்க. எது நடந்தாலும் சரி, உன் வீட்டை இடிக்காம விட மாட்டேன். அசோக், என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம் தான் கேக்குறேன். ஏதோ ஆத்தத்துல தான் உங்க அப்பாவை அடிச்சேன். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம், துண்டு துண்டா வெட்டி இருக்கலாம். அதுக்கு பதிலா என் அப்பா கண்ண கோயில இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி. இத பார், உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்டம் வேணுமோ வாங்க. நஷ்டம் கொடுக்குறியா? கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டியே, அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நிறைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டியே, அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியுமா அவனால? முடியாது. டேய், நீ அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பன் உன் மேல வச்சிருந்த நட்பை அடிச்ச. ஒரு அன்பு தாய் உன் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச. ஒரு ஆசை தங்கச்சி உன் மேல வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமா அவனால? நீ இவ்வளவு பேசுறியே, 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்தில் அடிச்சியே, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன். நீ எங்க வாழ்க்கையில அடிச்சிட்டேடா. யாரு யாரியா? நீ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? பாப்பா என்ன பெரிய சுல்தானா? ஏதோ தாஜ்மஹாலை கட்டிட்டா அதை என் மாமன் இடிச்சுட்டான்னு சொல்ல வரைய தீப்பொட்டி மாதிரி இவ்வளவு வீடு. அதை இடிக்காம என்னைய பண்ணுவாங்க? நீ மட்டும் என்ன செஞ்ச? என் கண்ணத்துல அறையிலையா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாதான் வரும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமா பேசிக்கிட்டே போறீங்க? ஓவியா போறதுக்கு முன்னால நான் சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமா ஆயிடுச்சு.
எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. வக்கீல் சார், அசோக் ஹோட்டல் கட்டி இருக்கிறது அண்ணாமலையோட இடத்துல. போனா போராட்டம் ஒரு பசங்க. ஆனா மீதி இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை வித்துட்டு அதுல வர்ற பணத்துல வீட்டை இடிச்ச அதே இடத்துல அவனுங்க மாதிரியே நாங்க ஒரு ஹோட்டல் கட்டணும். இடத்தை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன அண்ணாமலை? எல்லாம் சரிப்பா, ஆனா நிலத்தை விற்க முடியாத. என்ன சொல்றீங்க? அண்ணாமலை, நீ எல்லா நிலத்தையும் அசோக்குக்கு வித்துட்டதா கிரியப்பத்திரம் எழுதி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பத்திரத்தோட காப்பி இதை நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வக்கீல் சார், அண்ணாமலை அவனுங்களுக்கு எந்த இடத்தையும் விக்கல சார். அவனுங்க மோசம் பண்ணிட்டானுங்க சார். சார், அவனுங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயத்தை கேளுங்க சார். ஒண்ணுமே கேட்க முடியாதுப்பா. அண்ணாமலை வெத்தி பேப்பர்ல கை நாட்டு போட்டதை வச்சு அவங்க தங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாங்க. நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது. அது எப்படி சார்? வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா.